தம்பி, இவ்வளோ நாள் நீங்க சந்திராயன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. இனிமே ஆதித்யாவ பத்தி பேசுங்க. நம்ம இப்போ சூரியனுக்கு போகப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து தன்னோட புது ப்ராடக்ட்ட வந்து நாள கழிச்சு சூரியன நோக்கி லான்ச் பண்றாங்க. கேட்கறதுக்கே கிரேசியா இருக்கும். அது என்ன சூரியனா? நிலா கிட்ட இருக்குது. இதுக்கே நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். சூரியன நோக்கி ஒரு விஷயம் அனுப்புறோமா? சூரியன்ல என்ன பண்ண போறோம்? டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகப்போகுது? அப்படின்னு உங்களுக்கு பல கொஸ்டின் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஆதிபுருஷ விட கம்மியான பட்ஜெட்டுக்கு நிலாவுக்கு அனுப்பிச்சிருந்தோம்னா, இப்போ சாஹோ படத்த விட கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு 378 கோடி ரூபாய் செலவு பண்ணி, நாம எர்த்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பெரிமென்ட், ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்து சூரியன நோக்கி அனுப்பப் போறோம். இது நிலாவுக்கு போன டிஸ்டன்ஸ், இப்ப சந்திராயன் போன டிஸ்டன்ஸ விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமா டிராவல் பண்ண போகுது. 15 லாக் கிலோமீட்டர்ஸ், 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண போகுது. அகைன் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.4 டன், 1400 கிலோ. ஒரு யானை அனுப்புற மாதிரி வந்து சூரியன நோக்கி அடுத்து பெரிய சம்பவம் பண்றதுக்கு வந்து நம்மளோட இஸ்ரோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இப்போ இங்க இருந்து சந்திராயன் பர்ப்பஸ் என்ன? மனிதர்கள் போய் வாழணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு நீர் இருக்கான்லாம் தேடி போனோம். நம்மளுக்கு தெரியும். வாட்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு தான் சந்திராயன் 3யோட முக்கியமான மிஷன். நம்ம சாஃப்ட்டா அங்க லேண்ட் ஆக முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். சூரியன் கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? பொசுங்கி செத்துருவோமே! என்ன மேட்டர் இது அப்படின்னு கேட்கிறீங்கல்ல? இன்னைக்கு வீடியோல இஸ்ரோ பண்ணக்கூடிய அடுத்த மிகப்பெரிய சம்பவத்த தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப தான் நான் டெய்லி மேக் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு சூரியன், சந்திரன் எல்லாத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கரெக்ட்டா டயத்துக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ இன்னும் 3 நாள்ல இல்ல 4 கழிச்சு இஸ்ரோ பண்ணக்கூடிய இந்த ஆதித்யா L1 சம்பவத்த பத்தி பேச ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி இது 2nd செப்டம்பர் நடக்குது. விச் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ 31ஆம் தேதி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப நாளைக்கு அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லிடலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்த நம்ம பண்ண போறோம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் கிராஃப்ட்க்கு அவங்க வச்சிருக்கிற பேர் எப்படி நிலாவுக்கு போறதுக்கு நம்ம சந்திராயன்னு பேர் வச்சிருக்கோமோ, இதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து ஆதித்யா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சந்திரன், சந்திரா, சூரியன், ஆதித்யா. அதான் நம்ம ஊர்ல வந்து ஏதோ தெலுங்கா இல்ல கன்னடாவா எதுலயோ வந்து ஆதித்யான்னு சொல்லி நம்ம சன் டிவி சேனல் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இந்த ஆதித்யா L1 அப்படின்னு சொல்றாங்களே. அது என்ன L1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன சுத்தி சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ல போய் நம்ம இருக்கிறது வந்து நம்மள பெர்பெச்சுவலா அந்த இடத்துல கன்டினியூஸா கொண்டு போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் தான் L1 அப்படின்னு சொல்றோம். L1, L2, L3, L4 அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுல L1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எர்த்துக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்குது. இந்த பாயிண்ட்ல போய் நம்ம வந்து ஒரு விஷயத்த அனுப்புறதுனால அண்ட் இந்த பாயிண்ட்ன்னு சொல்றப்ப நடுவுல இருக்குதுன்னா நட்ட நடுவுல இல்ல. இது வந்து ஒரு 15 லேக் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எர்த்ல இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் இது போகுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 109 டேஸ் டூ ரீச். நம்ம சந்திராயன் அனுப்பிச்சு 40 நாள் வெயிட் பண்ணோம். இந்த இடத்துக்கு நம்ம போகுறதுக்கு 109 நாட்கள் வெயிட் பண்ணணும். அங்க போய் அது வந்து நிக்க போகுது. அண்ட் அங்க போய் நின்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் கீப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேனுவர பண்ணிருப்பாங்க. இது வந்து அந்தரத்துல இருக்க போகுது. சூரியன் இருக்குது. சூரியன வந்து எர்த் சுத்திட்டு நம்ம மொத்தமாவே சூரியனும் மூவ் ஆயிட்டு இருக்குது. எர்த்தும் மூவ் ஆயிட்டு இருக்குது. எர்த் சுத்திக்கிட்டே இருக்குது. எர்த்த சுத்தி சந்திரன் போயிட்டு இருக்குது. மொத்த சிஸ்டமும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறப்போ, நட்ட நடுவுல எர்த்துக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கணும்னா, அது ஈஸியான விஷயம் கிடையாது. கரெக்ட்டா? அதுவுமே மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி மூவ் ஆகுறதுக்கு ஸ்டேஷன் கீப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேனுவருமே பண்ணப்படும். ஸ்டேஷன் கீப்பிங்னால் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து அந்த இடத்தோட இந்த 2 இதுக்கும் பேலன்ஸ் பண்ணி, அதுவுமே வந்து அப்பப்போ த்ரஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அண்ட் இது எவ்வளோ நாளுக்கு இது அங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 5.2 இயர்ஸ்க்கு வந்து பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு வந்து இது அந்த ஸ்பாட்ல இருக்க போகுது. இந்த ஸ்பாட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சூரியன நம்ம எர்த்த விட கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறப்போ நம்மளுக்கு வேற எந்த கிரகங்களோ எதுவும் வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. இது நடுவுலயே இருந்துட்டு இருக்க முடியும். அதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம சூரியன ஸ்டடி பண்றப்போ, இத தாண்டி தான் சூரியனோட கதிர் எல்லாமே எர்த்துக்கு வந்து சேருது. ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து எர்த்துக்கு வந்து சேருது. ஸோ இவ்ளோ தூரம் தாண்டி வர்றப்போ வந்து இங்க ஏதாவது ஒரு சோலார் ஸ்டார்ம் வருது அப்படின்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சோலார் ஸ்டார்ம் வந்துச்சுன்னா வந்து இங்க இருக்கிற எல்லா நெட்வொர்க், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அடி வாங்கும். ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வார்னிங் குடுக்கிறதா இருக்கட்டும். சூரியன பத்தி நம்மளுக்கு தெரியாத புதிர்கள் இன்னும் நெறைய இருந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சூரியன்ல அப்பர் அட்மாஸ்பியர் இருக்குல்ல. எப்படி வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்கோ, சூரியன்ல அதுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது. லேயர் லேயரா அட்மாஸ்பியர் இருக்கும். அதுல சூரியனோட அப்பர் அட்மாஸ்பியர்ல வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர விட
சாரி, உள்ள இருக்கிற அட்மாஸ்பியரை விட வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து சூடா இருக்குது. அதுன்னு சூரியன்ல இருந்து நம்ம வெளியே வர வர டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். அப்போ நம்மளை விட வந்து பை டிஃபால்ட் மெர்க்குரி வீனஸ்லாம் சூடா இருக்குது. ஆனா சூரியனுக்குள்ள பாத்தீங்கன்னா சூரியனோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, எர்த்துக்கு எப்படி அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படி நம்ம இங்க இருந்து பாக்குறோம்ல, இந்த நம்மளை சுத்தி நம்ம பாக்குறது எல்லாமே நம்மளோட அட்மாஸ்பியர் தான் கரெக்டா. அந்த மாதிரி சூரியனோட அட்மாஸ்பியர் லோவர் அட்மாஸ்பியர் இருக்குது, அப்பர் அட்மாஸ்பியர் இருக்குது, அது நிறைய லேயர்ஸ் இருக்குது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோவர் அட்மாஸ்பியர் வந்து இருக்கிற சூடை விட அப்பர் அட்மாஸ்பியர் அதிகமா இருக்குது. அது எப்படி? இங்க தானே சூடு இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறப்போ கிட்ட தானே அதிகமா இருக்கணும். ஆனா இதை விட மேல அதிகமா இருக்குது. ஏன்? நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. நிறைய தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்குது. பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. பார்க்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்ட்டிகுலர் ப்ரோபை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சூரியன் கிட்ட நாசா அனுப்பிச்சிருக்காங்க. அது சூரியனுக்கு இருக்கிறதுலே கிட்ட போயிட்டு வந்தது தான். மனிதன் உருவாக்குனதுலே வேகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்டும் இதுதான். இது கிட்ட போய் பார்க்குறப்போ இந்த சோலார் ஸ்டார்ம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்குது. அதான் இருக்கிறதுலே சூரியன் கிட்ட போச்சு. பயங்கரமா சோலார் ஸ்டார்ம்லாம் உருவாகிட்டு இருக்கிறது இதை கேப்சர் பண்ணுது. அப்புறம் அந்த சோலார் ஸ்டார்ம் வந்து போன இடத்துலயே வந்து அப்படியே ரிவர்ஸ் போகுது. அப்படியே சைக்கிள மாத்துது. ஏன்? நம்மளுக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற நிலாவை நம்ம முழுசா தெரியலன்னு சொல்றோம். கடலுக்குள்ள இருக்கிறது நம்ம எர்த்து கிட்ட இருக்கிற கடல்ல எர்த்துக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா டைட்டான வச்சு போக முடியல. அப்போ சூரியனை பத்தி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஐடியாவே கிடையாது. நம்ம எந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாலும் அதுல நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கொரோனோகிராஃபி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு தான் இதுக்கு மெயினா பேர் வைக்கிறாங்க. கொரோனோகிராஃபினா ஒரு ரொம்ப பிரைட்டான இந்த சூரியன் இருக்குல்ல, அந்த பிரைட்டான சூரியனோட நடுப்பக்கத்தை பார்த்தோம்னா சுத்தி என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம ஆதித்யா L1 வந்து இங்கேருந்து கிளம்பி 109 டேஸ் டிராவல் பண்ணி அந்த L1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல போய் அதுவும் தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போகுதுன்னா, சூரியனோட சென்டரை வந்து கவர் பண்ணிடும். அது வந்து அதை பார்க்க வேணாம். ஆனா அதை சுத்தி வந்து கதிர் தெரியுதுல்ல, அந்த ரேடியேஷனை அந்த வெளியில வர்ற சுத்தி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். இதை நடுவில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுத்தி இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பிரைட்டா சூரியன் இருக்குது. அதுவும் நம்ம கிட்ட வேற போய் பார்க்குறோம். ஸோ அதனால அந்த இடத்த கொரோனோகிராஃபி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு சுத்தி இருக்கிற கதிரை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அடுத்து என்னன்னா, இது வந்து 1.5 லேக் கிலோமீட்டர் போக போகுது. 1.4 டன் வெயிட் இருக்குது. ஒரு யானையை கொண்டு போய் நம்ம எர்த்துக்கும் சூரியனுக்கும் நடுவில் அந்த இடத்துல நிறுத்தி வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து 109 நாட்கள்ல போய் ரீச் ஆக போகுது. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அது மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே நின்னுட்டு இருக்கணும். 5 வருஷத்துக்கு இது ரன் ஆகணும். இது எல்லாத்தையுமே நம்ம பண்றதுக்கு செலவான பட்ஜெட் வந்து 378 crores லான்ச் விட்டுருங்க. மீதி ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு 378 crores வந்து நான் சொன்ன மாதிரி சாஹோ படத்தோட பட்ஜெட், 2.0 படத்தோட பட்ஜெட், ஜெயிலர் இன்னைக்கு எடுத்திருக்கிற கலெக்ஷனை விட கம்மி. ஸோ இந்த பட்ஜெட்டை வச்சுட்டு நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து இவ்வளோ பண்ண முடியும்னா, அவங்க கிட்ட வந்து நம்ம நாசா குடுக்குற பட்ஜெட் சரி நாசாவெல்லாம் விடுங்க. இந்தியால நம்ம குடுக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா குடுத்தோம்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுத்தோம்னால், அவங்க என்னென்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. நாசா வந்து இவ்வளோ செலவு பண்ணி பார்க்கர் அங்க கொண்டு போய் நிறுத்தி கொண்டு போயிட்டு வந்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம ISRO வந்து ஊதி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து மணி பற்றாக்குறை தான். இருந்தாலும் அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரிசர்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான பேலோட்ஸ் வந்து 7 இருக்குது. அந்த பேலோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல இது வந்து வெயிட் 1.4 டன் இருந்தாலும், பேலோட்ஸ் வந்து அனதர் 300 டன்ஸ் இருக்குது அப்படின்னு என்னால வாசிக்க முடிஞ்சுச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 முக்கியமான ஸ்டடீஸ் இருக்குது. இந்த ஆதித்யா L1 அங்க போய் பண்ணக்கூடிய 4 முக்கியமான ஸ்டடி இருக்குது. இப்ப நம்ம சந்திராயன்ல சொல்றோம்ல, நிலாவோட மண்ணுல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இப்ப ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்குல்ல. அப்புறம் நிலாவுல வந்து எங்க குழி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எங்க லேண்ட் ஆகலாம், தண்ணி இருக்கா இல்ல இப்படி தேடுறோம். இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமான கோல்ஸ். அந்த மாதிரி இதோட முக்கியமான கோல்ஸ் வந்து ஒண்ணு நான் சொன்னேன்ல, சூரியனை பத்தி நம்ம அப்சர்வ் பண்றது இருக்கட்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அப்பர் அட்மாஸ்பியர் வந்து ஏன் சூடா இருக்குது, லோவர் கிட்ட இருக்கிறத விட ஏன் வெளியே இருக்கிறது வந்து இன்னும் சூடா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். 2வது வந்து சோலார் அட்மாஸ்பியரே வந்து நம்மளுக்கு ஒரு புதிர் தான். மொத்தமாவே சூரியனோட அட்மாஸ்பியர் வந்து நம்மளுக்கு புதிரா இருக்குது. ஸோ அத வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம். அது போகவே வந்து அந்த அட்மாஸ்பியரை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாததா நெறைய இருக்குது அத பத்தி. அது என்ன மாதிரி வொர்க் ஆகுது? அது ஏன் இப்படி இருக்குது? ஏன் இவ்ளோ சூடா இருக்குது? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மளுக்கு இருக்குது. அதுல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கா நம்மளுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் மேக்னெட்டிக் ஸ்டார்ம். அது வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு? அதுலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்டார்ம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குது? அது எர்த்த வந்து ஏதாவது பாதிச்சிடுமா? இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், சோலார் இம்பாக்ட் ஆன் எர்த்ன்னு. சூரியனோட இம்பாக்ட் வந்து எர்த்ல என்ன இருக்குது? நடுவுல வந்து இந்த சோலார் ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சூரியன்லேருந்து ஒரு மிகப்பெரிய கதிர்வீச்சு கிளம்பும். அது வந்து எர்த்த வந்து தாக்குச்சுனால், அது வந்து எர்த்ல இங்க இருக்கிற எலக்ட்ரிக் கிரிட், இன்னைக்கு செல்போன் டவர் எல்லாத்தையுமே பாதிச்சிரும் அப்படின்லாம் வந்து நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இல்லன்னா வந்து நம்ம எல்லாருமே ஃபாயிலுக்குள்ள இந்த
ஸ்டீல் இந்த ஃபாயில் பேப்பர் இருக்கும்ல, அதுக்குள்ள நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வைக்கணும். இல்லன்னா அந்த மேக்னெட்டிக் இந்த சோலார் ஸ்டார்ம் வரப்ப அது எல்லாமே புகைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் வந்து நீங்க YouTubeலயே பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து வர்றது சூரியன்ல இருந்து. ஏன்னா நமக்கு சூரியன் முழுசா தெரியாது. மத்த இடத்துல இப்போ வந்து ஒரு பாறை எந்த அளவுக்கு சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நாசா பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். வெளியில இருந்து ஒரு பெரிய காமெட் இப்படி டைனோசர வந்து அழிச்சுச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்லு வந்து எர்த்த நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எர்த்ல இருந்து அந்த கல்ல இங்கேருந்து பதிலுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு, அத தட்டி விட்டு அத வேற திசைக்கு போக வைக்கிறதுக்கான டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நாசா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது கல்லோட சைஸ பொறுத்து அடுத்த விஷயம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது வந்து நாசாக்கு இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குது. இவ்ளோ பெரிய பட்ஜெட் இருக்குது. ISRO ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆனாலும், இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பட்ஜெட் குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் படத்தோட பட்ஜெட்ட தான் குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கே ISRO இவ்ளோ பண்ண ஆரம்பிக்கிறப்போ, ஒரு நல்ல பட்ஜெட் எல்லாமே குடுக்குறப்போ பெரிய சம்பவமா இருக்கும். அண்ட் இது வந்து அகைன் எல்லாமே இந்தியால இருந்தே உருவாக்கப்பட்ட மிஷன்ஸ் மட்டும் தான் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறாங்க. பேலோட் எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியன்ஸ்னால உருவாக்கப்பட்டது. இது ஸ்டார்ட்டிங்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒரு ரூ. 3 கோடி செலவு பண்ணி அங்க லோவர் எர்த் ஆர்பிட்ல வைக்கலாம்னு நெனச்ச ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். ஆனா அது இல்ல இன்னும் பெட்டரா பண்ணலாம். இது இன்னும் பெட்டரா பண்ணலாம். இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு சொல்லிட்டு 380 கோடி செலவுல வந்து அங்க L1ல போய் நிறுத்தணும். யோசிச்சு பாருங்க. நம்ம நிலாவுக்கு போனத விட 5 மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம இந்த சம்பவத்த பண்ண போறோம். இதோட லான்ச் வந்து நாளை கழிச்சு நடக்க போகுது. தட்ஸ் சாட்டர்டே 2 செப்டம்பர் அன்னைக்கு நம்மளோட PSLV ராக்கெட் வந்து இத அங்க கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடும். அகைன் இந்தியா வந்து இதையும் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ல 2வது இந்த கிரிக்கெட்ல வந்து எப்படி ஹேட்ரிக் அடிப்பாங்க. 2வது சம்பவம். அப்ப 3வது சம்பவம் வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து மனிதர்கள கூப்ட்டு போணும். இந்தியன்ஸ கூப்ட்டு போணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஷன் பிளான் பண்ணிருக்கோம். ககன்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் உங்ககிட்ட வந்து நான் குடுக்கலாம்னு நெனச்சேன். உங்ககிட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குவெஸ்டின் இந்நேரம் கேட்கணும்னு தோணுது. அ சப்போஸ் சப்போஸ் நீங்க இந்த ஆதித்யா L1க்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்க முடியாது. அந்த ஹீட்டு, ஆக்ஸிஜன் பல பிரச்சனைகள் இருக்கு. ஹைப்போதெட்டிக்கலி சூரியன் கிட்ட போயிட்டீங்கனால், உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. சூரியன எரிக்காம நீங்க சூரியனுக்குள்ள போக முடியும்னா, அங்க போய் என்ன பண்ணுவீங்க? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். சும்மா ஃபன்னா, சயன்ஸ் ஃபிக்ஷன், மார்வெல் படம் மாதிரி பதில் சொல்லுங்க. சூரியன் கிட்ட ஆதித்யா L1லாம் வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் சூப்பர் பவர் வச்சு, நீங்க சூரியனுக்குள்ளேயே போயிடுறீங்க. அதாவது சூரியன்ல போய் லேண்ட் ஆக முடியுது உங்களுக்கு அந்த ஸ்டார்ல. அப்போ அங்க போய் நீங்க எந்த விஷயம் பண்ணுவீங்கன்னு ஹைப்போதெட்டிக்கலா பதில் சொல்லுங்க. அண்ட் இப்போ இந்த பேக் ட்ராப்லாம் என்ன மாதிரின்னு மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ வந்து ஸ்ரீலங்கால இருந்து இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸ்ரீலங்காவா? அப்படின்னு நெறைய பேர் சர்ப்ரைஸ் ஆவீங்க. நாளையில இருந்து அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் எனிவே ஸ்ரீலங்கா இஸ் அ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நான் வந்து இறங்கி வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. பட் கேண்டி அப்படிங்கிற ஒரு கண்டி அப்படின்னு தமிழ்ல எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குது. நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு டே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். அண்ட் நீங்க சூரியன்ல இறங்குனா என்ன பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். சியர்ஸ். எம்ஜிஸ்.